பாட்டோடு உங்களை மகிழ்விக்க கள்ளக்குறிச்சி சீமா உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாப்பா. நடுவர் அவர்களே, 10 மாசம் சுமந்ததையே 10,000 முறை சொல்லி காட்டுறவங்க தான் இந்த பெண்கள். ஆனா வாழ்நாள் முழுக்க தன்னுடைய பிள்ளைகளை மனசுல வச்சு சுமந்தாலும் ஒரு முறை கூட சொல்லி காட்டாதவங்க தாங்க ஆண்கள். ஐயா பிரசவ அறையில தன்னுடைய பிள்ளையான அந்த ஒரு உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உடல் அளவுல போராடுறவங்க தான் பெண்கள். ஆனா அந்த பிரசவ அறைக்கு வெளியில தன்னுடைய மனைவியையும் குழந்தையும் ஆக 2 உயிர்களையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக மனசளவுல போராடிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தாங்க ஆண். நடுவர் அவர்களே, ஒரு சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்கி மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்க வச்சு ஆதங்கப்பட்டு ஓன்னு கத்துறவங்க தான் இந்த பெண்கள். ஆனா மிகப்பெரிய பிரச்சனை வந்தா கூட அந்த எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் தன்னுடைய பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் தெரிஞ்சா அவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக தன்னோட மனசுக்குள்ளே வச்சு வச்சு புதைச்சி வாழறவங்க தாங்க ஆண்கள். அம்மா, இப்ப நீ சொன்னிய அது அற்புதமான உண்மைம்மா. இந்த இத்தினூண்டு விஷயத்தை பெருசாக்குறதுல பெண்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. என்ன ஏதாவது நீ புரிஞ்சுக்கிறியாயா? என்னை நீ புரிஞ்சுக்கிறியா? நான் வச்ச சட்னி என்னைத்தான் நீ நல்லா இருக்குன்னு சொல்ல போற அப்படின்னு. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். நான் எப்போ வச்சாலும் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை. இது என்ன சட்னி ஒரு பெரிய பிரச்சனையாயா? கிட்னியில் பிரச்சனை வந்தால் பெரிய பிரச்சனையாக நம்ம நினைக்கலாம். காலையில் வச்ச சட்னியை நல்லா இல்லைன்னு சொன்னதுக்காக 3/4 மணி நேரம் ரகலை. அவன் ஆஃபீஸில் பேங்க்கில் போய் அவன் என்னத்தை கணக்கு போடுவான்னு நினைக்கிறீங்க? அவன் ரூபா பூரா சட்னி, தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி மாதிரியே தெரியுது அவனுக்கு. சின்ன விஷயத்தை பெருசாக்கி விட்ருவாங்க. அருமையான ஒரு விஷயத்தை அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்லியிருக்கேன். நடுவர் அவர்களே, அழகா ஒரு திரை இசை பாடல்ல சொல்லியிருப்பாங்க, ஆண் என்பவர் எப்படி பெண் என்பவர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பாடுறேன் கேளுங்க. நனலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது, நனலிலே காலெடுத்து நடந்து வந்த பெண்மை இது, நாணமெனும் தென்றலிலே தொட்டில் கட்டும் பெண்மை இது, நாணமெனும் தென்றலிலே தொட்டில் கட்டும் பெண்மை இது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும், தென்னை இளங்கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னை இளம் கீற்றினிலே தாளாட்டும் தென்றலது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும், ஆற்றங்கரை மேட்டினிலே ஆடி நிற்கும் நாணலது, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை, அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாலாடும். ஆம்பளை கலங்கவே மாட்டாயா? நீ எவ்வளவு புயல் காத்தாடி அந்த நாணல் மாதிரி ஆடி பெண்டாய் 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 தாக்கு பிடிச்சிருவேன். எவ்வளவுதான் வட்டி கடன் என்னதான் இருந்தாலும் எல்லா பேரும் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டா சாகுறேன். இங்கே இருக்கவங்க 80 பேத்துக்கு வட்டி கடன் இருக்கு. எல்லாம் மண்ணெண்ணெய் பாட்டிலோடே அலையிறீங்க. தாக்கு பிடிச்சி வாழ்கிறதாயா வாழ்க்கையில் சுகமே. அந்த கஷ்டம்தான் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுமே ஒழிய, கஷ்டமில்லாத வாழ்க்கை ஒருத்தன் வாழ்கிறான்னா அவன் செத்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். கஷ்டங்கள் தான் ஒரு மனிதனை பண்படுத்தும். அருமையாக சொன்னப்பா. நடுவர் அவர்களே, எங்க ஆண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து வாழ்பவர்கள்ங்க. என்னென்ன விஷயத்தை எங்க ஆண்கள் விட்டு கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம். அம்மா, பெரிய பெரிய தத்துவங்களா சொல்லிட்டு இருக்கிறியம்மா. சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறது பெண்கள், பெரிய விஷயத்தை கூட யாருக்கும் தெரியாமல் மறைக்கிறவன் ஆண்கள். அருமையான ஃபிலாசபி. அதுக்கடுத்து இப்போ சொன்னாங்க பாருங்க, ஆம்பளைய மாதிரி பல விஷயங்களை விட்டு கொடுக்கறது யாருமே கிடையாதுன்னு.
நான் ஏதோ சொத்து சுகம் பணம் இதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா மானம் ரோசம் வெக்கம் இதை பூரா இன்னைக்கு விட்டு கொடுத்து ஒரு ஆம்பளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னா இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்னத்தையா வாழ முடியும்? அப்பா சூப்பர்மா, உண்மையிலே உனக்கு நல்ல கணவன் கிடப்பாமா. உண்மையிலே இந்த மான ரோசம் வெக்கம் இதை விட்டுட்டு ஒரு ஆள் வந்துட்டானாலே சூப்பர் கணவன் அவன் தான். நடுவர் அவர்களே, எங்கேயாவது ஒரு குழாய் அடி சண்டை நடந்தாலும் சரி, இல்லை ரேஷன் கடையில் அந்த வரிசையில் நிற்கிற சண்டையிலையும் சரி, எங்கேயாவது நீங்கள் ஆண்களை பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் இந்த பொம்பளைங்க தான் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பொம்பளைங்க எல்லாம் குழாய் அடி சண்டையில் PhD வரையும் முடிச்சவங்கங்க. அவங்க தான் போய் அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயா, 4 சிண்டு கூட ஒரு இடத்துல ஒத்துமையாக இருந்துரும், ஆனால் 4 கொண்ட ஒரு இடத்துல ஒத்துமையாக இருக்கவே இருக்காது. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃபும் நம்மளோட கண்ட்ரோல் இருந்ததா சரித்திரமே கிடையாதுங்க. ஏம்மா, இவ்வளோ நேரம் தத்துவம் தான் பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ பூரா வாழ்க்கையினுடைய பஞ்சு டைலாகாக பேசுறியம்மா. சார், சர்வீஸுக்கு போன பைக்கும் அம்மா வீட்டுக்கு போன பொம்பளையும் நம்ம கண்ட்ரோலில் இருக்க. ஆகா, அம்மா வீட்டுக்கு போன பொம்பளை மட்டும்தான் கண்ட்ரோலில் இருக்காதா? அம்மானு சொல்கிற யாருமே இப்போ கண்ட்ரோல்லே இல்லை. இப்படி ஆண்கள் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஒன்றுமில்லை நடுவர் அவர்களே, அப்பா அப்படிங்கிற ஒரு உறவு எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு உறவு தெரியுங்களா? அப்பாவினோட அருமை ஒரு பிள்ளைங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, அந்த பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்துச்சுன்னா திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு இருக்கும் வீட்டுக்கு போகும்போது தாங்க அப்பாவோட அருமை புரிய வரும். அதே ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தான் அப்படின்னா அவன் அப்பான்னு ஒரு ஸ்தானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடுவர்களே அப்பாவோட அருமை புரியும். அழகாக ஒரு திரைப்பட பாடலில் ஒரு அப்பா பாடுவார் பாருங்க தன் பிள்ளைங்களை பார்த்து, பள்ளிக்கூடம் நான் போகும்போது பம்பரமா தினம் ஓடு வேண்டா, வாத்தியார நான் பார்க்கையில வணக்கம் சொல்லி நல்லா பாடு வேண்டா, அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன், நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும், என்னுடைய கவலையெல்லாம் நீங்க போக்கணும், உங்களை பெத்ததே சந்தோஷம், நான் உங்களை பெத்ததே சந்தோஷம், சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்ததே சந்தோஷம், ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா அப்படின்னு அருமையா பாடுவாரு நடுவர்களே. ஐயா, இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆம்ப்லேட், ஆம்புலன்ஸ், ஆண்ட்ராய்டு, ஆன்லைன், இதில் எதுலையாவது ஒரு பேரில் பொம்ப்ளேட், பொம்புலன்ஸ், பொன்ட்ராய்ட் அப்படின்னு பேர் வந்திருக்குங்களா? இல்லை, நான் கேட்குறேன். ஏம்மா, கடையில் போய் ஆம்புலேட்னா தாமா முட்டையை போட்டு கொடுப்பாங்க, பொம்புலேட்னா நம்மளை சந்தேகப்படுவாங்கம்மா. யோ, எங்கே வந்து என்னையா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. நடுவர் அவர்களே, தப்பை மன்னிக்கிறவன் மனுஷன், தப்பை மன்னிக்கிறவன் மனுஷன், தப்பே கேட்காம மன்னிப்பு கேட்குறவன் தாங்க புருஷன். அப்படியேப்பட்ட புருஷனை தான் பொண்டாட்டிகளுக்கு பிடிக்கும்ன்றேன். எங்களுடைய ஆண்கள்லாம் எப்படி தெரியுங்களா? நாம்னு வாழறவங்க. ஆனால் இந்த பெண்கள்லாம் எப்படி தெரியுங்களா? நான் வாழறவங்க. எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா சொல்கிற மாதிரி, நீ நான் என்று சொல்லும்போது உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொல்லிப்பார் உதடுகள் கூட ஒட்டும்னு சொல்லி சொன்னார். இதுக்கு சிறந்த ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான், என்னுடையது, எனக்கு அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையுமே பிறருக்கு விட்டு கொடுக்காம ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி ஒரு பெண்மணி மறைஞ்சிட்டாங்க. 2 வருட காலம் ஆகியும் கூட அவங்களுடைய மர்ம முடிச்சுகள், அதாவது அவங்க மரணத்தில் இருந்த மர்ம முடிச்சுகள் இன்னமே அவிழ்க்கப்படாத ஒரு நிலைமையில் இருக்குங்க. ஆனால் நாமுன்னு சொல்லி எல்லாருக்கும், அதாவது உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம்னு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் விட்டு கொடுத்து வாழ்ந்த எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவருடைய இறப்பு கூட மிகப்பெரிய ஒரு சரித்திரமாகி, எழுந்து வா தலைவா, எழுந்து வா தலைவா என்று
பல லட்சோப லட்ச தொண்டர்களுடைய கூக்குரல் அங்கு கேட்டது என்று சொன்னால் ஒரு மனிதனின் இறப்பு கூட சரித்திரமாக மாறும். ஒரு மனிதன் பெருந்தன்மையுள்ள நல்ல ஒரு மனிதனாக இருக்கும் பட்சத்திலே என கூறிக்கொண்டு, நிச்சயமாக குடும்பத்தினுடைய நிரந்தர மகிழ்ச்சிக்கு என்றுமே காரணமாக இருப்பது எங்களுடைய பொறுப்புள்ள ஆண்களை என சொல்லிக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் அமர்வது உங்களின் அன்பு தோழி சீமா. நன்றி, வணக்கம்.